மீனராசி அன்பர்கள் உங்ககிட்ட அன்புக்கு பஞ்சமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றியை நிலைநாட்டக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமை தான். மனப்பக்குவம் நிறைஞ்சவங்களா நீங்க இருப்பீங்க. கலையில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். இலக்கியம் இசையிலையுமே அதிகமான மீனராசி அன்பர்களுக்கு நாட்டம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். பெரும்பாலும் கலையில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது இந்த மீனம் ராசி. மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதம் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. என்ன விஷயத்தில் நன்மை வந்து சேரும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் சிறப்பான அம்சங்களை பெற வியாழக்கிழமையில குரு பகவான தவறாமல் வழிபட்டு வாங்க. நன்மை பெற முடியும், நல்லது வந்து சேரும். மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே நல்லது. அதுவும் இந்த புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. மாதம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளை மனமாற நினைத்து வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும். அப்படி வழிபாடு செய்யும் போது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க பெருமாளிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா நல்லதும் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். மீனராசி அன்பர்கள், இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கிரகநிலை அமைப்புகள் எப்படி மாற்றம் அடைய போகுது, அந்த மாற்றத்தால் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் கணிக்கணும். வரக்கூடிய கிரக அமைப்பால் என்ன முன்னேற்றம், என்ன ஒரு சாதகமற்ற நிலை வருது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்களேன். முன்னேற்றத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்ய முடியும். நமக்கு வரக்கூடிய சாதகமற்ற நிலையை அதை தவிர்ப்பதற்கான செயல்கள் நாம் செய்வோம் இல்லையா, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். அதுக்கு உங்களோட ஜாதகத்தை கணிச்சா நன்மையை பெற முடியும். அந்த வகையில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், அயனசேன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் 29ஆம் தேதி கலசரஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அதிசாரமாக பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் கலசரஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த கிரக அமைப்புகளும் கிரகநிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அன்புக்கு உங்ககிட்ட பஞ்சமே இருக்காது. எல்லா விஷயத்திலையுமே வெற்றி வாய்ப்பை நிலைநாட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த நன்மையெல்லாம் வர காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமை தாங்க. மனப்பக்குவம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. சகல கலைகளையுமே ஆர்வமாக கற்றுப்பீங்க. சொந்த காலில் நிற்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். குடும்ப பொறுப்புகளெல்லாம் தலையில் வச்சு சுமக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மீனராசியில் பிறந்தவங்க பாருங்கள், பெரும்பாலும் எந்த ஒரு கிரக பாதிப்புக்கும் பெருசாக உங்களுக்கு ஏற்படுறதில்லை. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இயல்பிலேயே வந்துக்கிட்டே இருக்கும். கற்பனை உலகில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க. சுக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. திருமணம் நடக்க உங்களுக்கு சற்று காலதாமதமாகும். அதே சமயம் தம்பதிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி குடும்ப உறவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு ராசி. மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும்னு நினைச்சா வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யுங்க. நன்மை வந்து சேரும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் வந்து சேரும். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மனநிறைவு வரும். மனசை கட்டுப்படுத்துறது நல்லது. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துலையுமே மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாக்கு வன்மையால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
புதிய ஆர்டர் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா நல்லது. சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட திடீர்னு கருத்து வேற்றுமை வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் பொறுமையை கடைபிடிச்சா நன்மையை நீங்கள் பெற முடியும். சக ஊழியர்கள்கிட்ட எளிதில் கருத்து வேற்றுமை வந்துடும், கவனமாக இருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும். உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சால் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த மோதல் குறையும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகை மாறும். அரசியல்வாதிகள் எதிர்காலம் பற்றின சில முக்கிய முடிவுகளை இப்போ எடுக்க போகிறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் நன்மையை நீங்கள் பெற போகிறீங்க. மீன ராசிக்காரங்க, ராசியிலேயே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த குழப்பம் நீங்காத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நினைத்த காரியம் நடக்கலை, கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் விரக்தி அடையாதீங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா நன்மையை பெற முடியும். குடும்ப விவகாரத்தில் பணவரவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறும். கூடுதல் நன்மை வந்து சேரும். முக்கியமான ஒரு விஷயங்க, யாரையுமே நம்பி அல்லது யாருக்காகவே இந்த மாதம் நீங்கள் கடன் கொடுக்கறதோ வாங்கிறதோ அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்தே ஆகணும். மாத இறுதியில் குரு அதிசாரமாக பயிற்சி நடக்கிறதுனால இந்த நிலைமை மாத இறுதியில் மாறும். மற்றபடி எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கம் சிறப்பாக இருக்குது, மாத இறுதியும் சிறப்பாக இருக்குது. ஆனால் இடைப்பட்ட காலங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். 7.5 சனியில் விரை சனியோட ஆதிக்கம் நடக்குது. அதனால தான் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறாரு. இதனால் இந்த சூழ்நிலை கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் கொஞ்சம் இழுக்கடிக்கிறது கூட மனசுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்காம தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சால் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்புமே கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பமான நிலை சீராகும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சாதுரியமான பேச்சால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்குது. மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களுடைய தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடு, மோதல் இதெல்லாமே நீங்கிடும். நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீர நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மையை நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப சூழ்நிலை இனிமையானதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் மீது அதிக பாசம் ஏற்படும். அவங்களோட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. மனம் மகிழும் சம்பவம் நடக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து அதிகமாக இருக்கும். சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதம் குல தெய்வத்தை மனமாற பூஜித்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா தடைகளுமே நீங்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் அலைச்சலையும் உழைப்பையும் தருவார். அவரோட பார்வை 8-10 இடத்துக்கு வரதுனால மறைஞ்சிருந்த செல்வாக்கு இப்போ வெளிப்படும். உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூட வந்து சேரும். வேலையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபாரம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சி பலிக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். விரை செலவுகள் தேவையில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் ராசியும் கூடவே பார்க்குறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி இப்போ காணாமல் போயிடும். பெரிய மனிதர்களோட தொடர்பும் தெய்வ அருளும் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். சேமிப்பு இப்போ உயரப்போகுது. ரொம்ப நாளாக கண்ட ஆசை நிறைவேறும். பொறுப்பு பதவி கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் யோகம் இருக்குது. வசிக்கிற ஊரை விட்டுட்டு வெளியூர் செல்லும் நிலை வரலாம். விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது.
இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு வந்தால் நன்மையை பெற முடியும். வியாழக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் மீனராசி அன்பர்கள் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வியாழனுக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க, நல்லது நடக்கும், நன்மை பிறக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.